ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கத்திலே சின்ன சைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பேப்பர் வெடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இருக்கத்திலே சின்ன சைஸ் பேப்பர்ல இருந்து இருக்கத்திலே பெரிய சைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ வரைக்குமே இருக்கு. அதே போல ஆட்டம் பாம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுங்களேன், அதுலேயுமே இருக்கத்திலே சின்ன சைஸ்ல இருந்து இருக்கத்திலே ரொம்ப பெரிய சைஸ் வரைக்குமே நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இந்த கிராக்கர் எல்லாத்தையும் நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஜிலி வெடி, அதுல இது பார்த்தீங்கன்னா காக்கி பிஜிலி வெடி. இது வந்து வெளியில எப்படி வெடிக்குது அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். வெடி பார்க்கதாங்க சின்னதா இருக்கு, செம்ம சவுண்டுங்க. இப்போ இந்த பிஜிலி வெடியை பார்த்தீங்கன்னா இந்த 1 லிட்டர் குக்கருக்குள்ளார வச்சு எப்படி அது ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத வந்துட்டு பார்க்க போறோம். இது நம்ம உள்ள கொளுத்தி போட்டுட்டு குக்கரை முன்னோன்னு வச்சுக்கலாம், மூடுறதுக்குள்ளார வெடிச்சிடும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டையில வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை இந்த மூடிக்குள்ளார சொருவிட்டு சாட்டையை நம்ம வெளியில பற்ற வச்சிடலாம். சுத்தமா சவுண்டே கேட்கலங்க, வெயிட் கழட்டிட்டு மேல வந்துருச்சு. அப்பா, குக்கர் உள்ளார வந்து என்ன கண்டிஷன் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அப்பா, ஆவி பறக்குதுங்க, ஆனா வெடி நல்லா வெடிச்சிருச்சு. அடுத்ததான் நாட்டு வெடியோட பிஜிலி வெடி. இது பார்த்தீங்கன்னா செம்ம சவுண்டா இருக்கும். இது நம்ம ஃபர்ஸ்ட் வெளியில எப்படி வெடிக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த வெடியோட சவுண்ட் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? இந்த வெடியை பார்த்தீங்கன்னா இப்போ மூடியில ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை குக்கருக்குள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். வைக்க போறேன். எனக்கு என்னமோ இந்த குக்கர் மேல சந்தேகம் தான். ஐயோ ஐயோ, ஓ நோ, அட கொடுமையே, 650 ரூபா குக்கர் ஒரு பிஜிலி வெடிக்கு தாங்கலையேங்க. இன்னொரு பாதிங்க, ரப்பர்லாம் காணாம போயிடுச்சு, புடியெல்லாம் உடஞ்சி போயிட்டு சதறி போயிட்டுங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா யானை, குருவி, லட்சுமி 3 வெடி இருக்கு. ஆனால் இது 3மே பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் தான் அப்படின்றதுனால இதில் ஒரு வெடியை மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். பத்திட்டு குக்கர் மூடியில் லப்பரை மாட்டி திரும்ப ஒரு ரெடி பண்ணிட்டேன். இதை யானை வெடிக்க வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ ஓகே, 10 வச்சாச்சு. சின்ன சைஸ் யானை வெடிக்க பார்த்தீங்கன்னா குக்கர் சதறி போயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா அதோட பெரிய சைஸ். இதை நான் வந்து வெளியில் வச்சு காமிக்க பாருங்க எவ்வளோ சவுண்டாக இருக்குது அப்படின்றத. பத்திட்டா, இப்போ நான் அதே குக்கருக்குள்ள அந்த பெரிய சைஸ் யானை வெடி வச்சிருக்கேன். 10 வைக்கிறேன், என்ன செய்யுது அப்படின்றத பார்த்தலாம். ஓ மை காட், செம்ம ஹைட்டுங்க. அப்பா, குக்கர் மூடி. மக்களே, இந்த சின்ன சைஸ் பேப்பர் வெடியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமா இருக்கு. இந்த குக்கரோட நிலைமையை பாருங்க, லப்பர்லாம் எங்கே போணுச்சு அப்படின்றது தெரியல. இந்த குக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆக மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் கோடி குக்கர் இருக்கு. இதுக்குள்ளார தான் இந்த பெரிய சைஸ் லட்சுமி வெடியை வந்து வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த லட்சுமி வெடியை வெளியில் வச்சு கொளுத்தி வரலாம். முத்து ஓடி ஓடி ஓடி, ஒரு வெடிக்கே நம்ம குக்கர் வந்துட்டு தாங்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பத்திடுச்சு. இந்த வெடியோட சவுண்ட் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத பார்த்துருப்பீங்க. உள்ள நம்மளுக்கு சுத்தமாக சவுண்ட் வந்து வெளியில் வரல. அது வெடிச்சு அதிர்வுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு புடி மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிச்சு கொட்டி போயிட்டு, ஆனால் சவுண்ட் வந்து வெளில வரலங்க. ஓப்பன் பண்ணலாம். எப்படி வந்துச்சு, சவரி இருக்கு பாருங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா நம்மளோட 5 லிட்டர் குக்கர் காத்திருக்கிறது பெரிய சைஸ் பிள்ளையார் வெடி, கணேஷ் வெடி எவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்றத வந்துட்டு பாருங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் வெளியில வச்சு பார்த்தலாம். இப்போ இந்த 5 லிட்டர் குக்கருக்குள்ளார இந்த கணேச உள்ளார போறாரு. என்ன செய்ய போறாரு, உள்ள இருந்து வெடிச்சு எழுந்து வர்றாரா, என்ன செய்யறாரு அப்படின்றத பார்த்தலாம். மக்களே, பிள்ளையாராலேயே இந்த குக்கரை ஓப்பன் பண்ண முடியலங்க, வெடிச்சு சதறி இருக்காரு உள்ளாரே. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆனா சவுண்டு வெளில வரல, குக்கருக்கு ஒண்ணுமே ஆகலைங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சின்ன சைஸான அணுகுண்டு, அடுத்தா பார்த்தீங்கன்னா கிளாசிக்கு, அடுத்தா பார்த்தீங்கன்னா டீலக்ஸ். இது ஒன்று வந்து வெளியில் எப்படி வெடிக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் ஆட்டம் பாம்பு பார்த்துட்டா. நம்ம இவ்வளோ நேரம் வச்சதுலேயே அந்த சின்ன சைஸ் ஆட்டம் பாம்பு தாங்க வெறித்தனமான சவுண்டு. அடுத்தா பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய சைஸ், இதை நம்ம வச்சு பார்த்தலாம். பத்திட்டு ஓடி 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 ஓடி. இது பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் சைஸ். இது எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். பத்திடுச்சு, வெறித்தனமான சவுண்டுங்க. இதுக்கெல்லாம் குக்கர் வந்துட்டு தாங்கும் அப்படின்னு நம்பிக்கை இல்லை. இந்த 2 ஆட்டம் பாம்பே ஒரே ஈக்குவலான சவுண்டு தான் இருந்துச்சு அப்படின்றதுனால இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குல்ல, இதை வந்துட்டு எடுத்துக்கிறேன். கிளாசிக் சைஸ், இதை வந்து நம்ம உள்ள வச்சிடலாம். கணேசா கிட்டே தப்பிச்சுட்டு இந்த குக்கரு ஆட்டம் பாம்பு என்ன பண்ணுதுன்னு தெரியல.
பற்ற வச்சிடலாமா? பத்திட்டு ஐயோ ஐயோ. சின்ன சைஸ் ஆட்டம் பாம்புக்கே பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் வந்துட்டு தாங்கலை. இன்னொரு பாதி பார்த்தீங்கன்னா இங்கே கிடக்கு. புடியிலேருந்து எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சு போயிடுச்சுங்க. மூடி பார்த்தீங்கன்னா முட்டை மாதிரி லைட்டாக அப்படியே வளைஞ்சு போயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7.5 லிட்டர் குக்கரு. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா புது குக்கரு. இதை வாங்கிட்டு வந்தப்போ அம்மா பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்றாச்சும் மிஞ்சிருந்துச்சுன்னா வீட்டுக்கு எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னிச்சு. ஆனால் இது எதுவுமே வந்துட்டு மிஞ்சாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த டீலக்ஸ் சைஸை வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளார வச்சிடலாம். பத்திட்டு ஐயோ போச்சே. என்னத்த பேசுறது, குக்கர் காணாம போயிட்டுங்க. மூடி செம்ம கைட்டுங்க. எப்ப பறந்து வந்துச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 அடி போயிருக்குங்க. ஐயோ போச்சே. மூடி என்னங்க இப்படி ஆயிட்டு ஒரு வெடிக்கு. உப்பை போன மாதிரி இருக்கு, தெரியுதா இல்லைங்க? இதுல என்ன ஆச்சரியம், ஐயோ இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா, குக்கர் வந்துட்டு இந்த இடத்துல இருந்துச்சு இல்லையா, பாட்டம் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருந்திருக்கு. மூடி மட்டும் தாங்க பறந்து போயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழிஞ்சிருக்குங்க மண்ணு. தகுத 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 தில்லாலே தில்லாலே தகுத தில்லாலே. 3 குக்கருமே பார்த்தீங்கன்னா சில்லா வந்துட்டு போயிடுச்சு. அடுத்தா நம்ம உள்ள வைக்கிறதா பிளான்ல இருந்ததும் பார்த்தீங்கன்னா ஒன்று மொரட்டு சைஸ் வெடி. இதெல்லாம் வந்து நம்ம குக்கருக்குள்ள வைக்கணும் அப்படின்னா அதுக்கு குக்கர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தான் தயாரிச்சு வந்து கொண்டு வரணும். இப்போ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த குக்கருக்கு கீழ் பக்கத்தில் வச்சு எவ்வளோ ஹைட் தூக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா நாட்டு வெடியில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ பாம்பு. லாஸ்ட் வீடியோவில் கூட வந்து காமிச்சிருப்பேன், ஆனால் வெடிச்சிருக்க மாட்டேன். இந்த வெடியை வந்து இப்போ பற்ற வைக்கிற பாருங்க எவ்வளோ சவுண்டா இருக்கு அப்படின்றத மட்டும் பாருங்க. வெறித்தனமான சவுண்டுங்க. சைஸாக பாருங்க, சின்ன ஒன்று தான் இருக்குது. இதையும் நம்ம குக்கரில் வச்சுருந்தோம் வச்சுங்களேன், கண்டிப்பாக குக்கர் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ அந்த குக்கரை வந்து எவ்வளோ ஹைட்டு தூக்குது அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஐயோ இந்த குண்டான கொண்டு டேமேஜ் இல்லை, ஆனால் இது போன ஹைட்டாக பார்த்துருக்கணும். எப்பா வெறித்தனமான ஹைட்டுங்க. அதுவே அந்த சின்ன வெடிக்க அவ்வளோ ஹைட்டு அப்படின்னா அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சைஸ் டியூப்பு கொண்டு வைக்க போகிறோம். எப்படி போகுது அப்படின்றது தெரியல. இப்போ நடக்காத மண்ட பத்திரமா சுடுகாடு மூல பத்திரமா. பேப்பர் பம்ப்ல 2 இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா நான் இப்ப வெளியில வந்து வெடிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறோம். அதை பாத்தீங்கன்னா இந்த பெரிய சைஸ் குண்டான கீழே வச்சு கிளப்பி விடுறோம். அந்த சின்ன குண்டா போனதுதான் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா சொல்றேன், இதுக்கெல்லாம் இந்த குக்கர் பாத்தீங்கன்னா ஸ்பேஸுக்கே விடும். இந்த மாதிரி தப்பெல்லாம் நீங்க வந்துட்டு பண்ணிடாதீங்க. இதை மட்டும் என்டர்டைன்மெண்டா பார்த்துட்டு கொண்டு விட்டுருங்க. குக்கர் குண்டா பார்த்தீங்கன்னா ஆற்றுல அந்த கரைக்கு போயிட்டு எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அது பார்த்தீங்கன்னா இண்டாலியம் அலுமினியம். கடையில் வட்டம் 300 ரூபாய்க்கும் கொடுப்பாங்க. ஆழமே இல்லை, நான் மெனக்கெட்டு நீச்சல் அடிச்சு போயிட்டு இருக்கேங்க. பாத்திரம் தாங்க கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. எப்படி உப்பி போய் பாருங்க, முட்டை மாதிரி இருக்கு. லாஸ்ட்டாக அந்த பேப்பர் பாம்போட சவுண்டே வந்துட்டு கேட்டிருப்பீங்க, செமையாக இருந்துச்சு. அதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த குக்கர் குண்டா எங்கேயோ போயிட்டு இந்த பாம்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிரும், அந்த இடமே ஏரியாவே அதிரும், அந்தளவுக்கு இருக்க சவுண்டு. பற்ற வைக்கிற பாருங்க. நம்ம பண்ண இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இந்த வீடியோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸாக மட்டும் வந்து பார்த்து விட்டுருங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பாய் பாய்.